இந்த 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இபிஎஸ் அண்ணன் இப்ப வெளியிட்டிருக்காரு. அதுல ஒரு வாக்குறுதி நீங்களாம் கூர்ந்து கவனிச்சே ஆகணும். அதிமுக மட்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்றாருங்க. அதாவது சும்மா ஸ்லாப் பிரிச்சு பொருளாதாரத்துல மேல இருக்க குடும்பம், கீழே இருக்க குடும்பம், அந்த குடும்பம் இந்த குடும்பம் பாகுபாடு இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடும்பங்களுக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. செய்தியாளர்கள் கேட்கறாங்க, ஏங்க அது போலாம் பண்ண எப்படிங்க, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில இருக்கு, எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்ப இபிஎஸ் அதுக்கும் தெளிவா பதில் சொன்னாப்ல, இல்லைங்க எங்க கிட்ட அரசோட வருவாயை பெருக்குவதற்கான ஆட்கள் இருக்காங்க, கரெக்டா பெருக்குவதற்கான ஆட்கள், அப்படி பெருக்கி நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா 90% சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒன்று நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒன்று மக்களுக்கு கொடுக்குற காசு நீங்கள் கொடுத்துட்டு கஜனா காலியாக்கணும், இன்னும் கடனை பெருசாக மாற்றி விடணும். இல்லைனா இதை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் பெருசாக பண்ண முடியாமல் போயிடும். இதெல்லாம் தனியாக சிம்பிளாக சொல்கிறேனே, அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரியும் ஏற்றி வச்சிருக்கோம்ல, அந்த வரியை நீங்கள் குறைச்சி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கும் மக்களோட சுமை. ஆனால் அதை எந்த கட்சியும் பண்ணாது. இதுதான் அரசியல் மக்களே, புரிஞ்சுங்க. ஓகே ரைட்டு. ஆனால் சம அறிவிப்புங்க, எல்லா சேனல்ஸ்லையும் பிரேக்கிங் நியூஸே இப்போ தான் ஓடிட்டு இருக்கோம். இபிஎஸ் அறிவிச்ச அந்த வாக்குறுதி ரைட்டு. பிரதமர் மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போ சிறந்த ஆட்சியாளர்ப்பா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வாழ்த்துறை வழங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பொது சேவையில அர்ப்பணிப்போடு உழைத்தவங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஏன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கார்ல, இப்போதைக்கு பாஜக தமிழ்நாட்டில் தேர்தல் சார்ந்து சந்திக்கிறதுல இவர் தான் பில்லரு. இவரும் பயங்கரமா ஜெயலலிதா அவர்கள் ஆகா ஓகுன்னு புகழ்ந்திருக்காப்ல. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு புகழ்ந்து பார்த்துருக்கீங்களா? சும்மா மேலோட்டமா இருக்கும், பட் இந்த அளவுக்கு டீப்பா புகழ்ந்து பார்த்துருப்பீங்களா கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷனை அதிமுக கூட சேர்ந்து பிஜேபி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது எவ்வளவு சீரியஸா பிஜேபி பார்க்குது, தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஒன்று அப்படின்றத இதை விட தெளிவாக சொல்ல முடியாது மக்களே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்த்து சொன்னதை விட இந்த முறை அதிகமாக ஒரு படி மேலே போறாங்கனாக்கா பிஜேபி இந்த எலெக்ஷனை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. அது இங்கே லிட்டலாக புரியுது. ஏன்னா பார்லிமெண்ட்ல ஒரு முறை பிஜேபியை பல கட்சிகளும் ராகுல் காந்தி சாடுறது எதை வச்சு சாடுவாரு, உங்களால் எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள் ஆள முடியாதுன்னு பாஜக சொல்லி காட்டுவார்ல, அதை பிஜேபி எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிடுச்சுன்னு இந்த முறை பார்க்க முடியும் போல இருக்கு.